ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வளர்ந்த வெங்கோபம் அடங்கலொன்னாய் அன்னு வாலவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கீண்டவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுஷன் எந்தன் மெய்வின நோய் கலைந்து நஞ்ஞானம் அளித்தனன் கையில் கனியன்னவே. ராமானுஷ நூற்றந்தாதியிலே திருவரங்கத் அமுதனார் ராமானுஷர் தமக்கு பண்ணின பேர் உபகாரத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டு பாசுரங்களை விண்ணப்பிக்கிறார். அதிலே இது ஒரு பாசுரம். பிரஹ்லாத வரதனாக இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டிருப்பவர் ராமானுஷர். வளர்ந்த வெங்கோபம் அடங்கல் ஒன்னாய், ஒன்றாய் நிகரற்றதான மடங்கள் பெரிய சிங்கமாக எம்பெருமான் அவதரித்தான். நாரசிம்மோ மகாசிம்மோ திவ்யசிம்மோ மகாபலஹா என்ற வெம்பெருமானுக்கு பல நாமங்கள். நரத்வம் சிம்ஹத்வம் இரண்டையும் கலந்து, மனித உரு சிங்க உரு இரண்டையும் அழகாக கலந்து நரசிம்மமாக அவதரித்தான். பால் தனியாக சுவை கொண்டது, அதே போல சர்க்கரை தனியான சுவை கொண்டது. இரண்டையும் தனியாகவும் சாப்பிட்டு உண்டு அனுபவிக்கலாம். இரண்டையும் கலந்து அனுபவித்தால் அப்போ அந்த அனுபவத்திற்கு பிற்பாடு தனியாக பாலை சாப்பிட்டாலும் ரசிக்காது, தனியாக சர்க்கரையை சாப்பிட வேண்டும்னு ஒருத்தனும் ஆசைப்பட மாட்டான். அது மாதிரி தான் நரசிம்ம பெருமானுடைய அந்த அழகு. அது எப்படி இருக்கிறதுன்னா, தனியாக மனுஷ்யாவதாரமாக எம்பெருமான் பல அவதாரங்களை செய்திருக்கிறான். அதே போல் விலங்குகளாகவும் பல அவதாரங்களில் எம்பெருமான் அவதரித்திருக்கிறான். இதெல்லாம் தனித்தனியாக அழகு வாய்ந்து இனிமையை கொடுக்கக்கூடிய அவதாரங்கள். ஆனால் இரண்டையும் கலந்து அந்த ஆச்சரியமான நரசிம்ம அவதாரத்திலே பெருமானுடைய அந்த அழகு அது சொல்ல ஒண்ணாததாய் அடியவர்களுக்கு அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறது. அப்போ ஒப்பற்றதாய் நிகரற்றதான சீரிய சிங்கம், வளர்ந்த வெங்கோபம், அந்த அவதாரத்தில் அத்தனை சீற்றம் கோபத்தோடு பிரஹ்லாதனை ஹிம்சை கொடுத்திருக்கக்கூடிய, அவனை துன்புறுத்திருக்கக்கூடிய அந்த ஹிரண்யகசிபு அரக்கன் அவனை முடிக்க வேண்டும்னு அத்தனை கோபத்தோடு பெருமான் ஆவிர்பவித்தான். அவன் பெருமானுடைய கீர்த்தி பெருமை புகழ் அத்தனை குணங்களையும் எப்போதும் ராமானுஷர் தம்முடைய உள்ளத்திலே தியானிக்கிறார், சிந்திக்கிறார். அவருடைய உள்ளத்திலே அந்த நரசிம்ம பெருமானுடைய குணங்கள் எல்லாம் நன்கு பலிக்கிறது. பலத்தை கொடுத்து ராமானுஷர் சந்தோஷமா அந்த நரசிம்ம பெருமானுடைய குணங்களை பலருக்கும் எடுத்து உரைத்து ஞானத்தையே வழங்குகிறார். தன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய ஞானத்தை கொடுத்து அத்தனை பேரையும் சாத்விகர்களாய் அவர்களையெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கி மேலான எம்பெருமானுடைய அந்த அனுபவத்துக்கு ஆட்படுத்துகிறார். இத்தனை பெருமை கொண்டிருக்கக்கூடியவர் ராமானுஷர் என்று தெரிவிக்கிறார். திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே ஸ்ரீ தெள்ளிய சிங்கனாக நரசிம்ம பெருமாள் ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். அவ்வெம்பெருமானை பல்லாண்டு பாடுவதற்காக ராமானுஷர் அந்த சன்னதியை நோக்கி எழுந்தருளுகிறார். அந்த சமயத்திலே அந்த ராமானுஷருடைய பெருமைகளை விண்ணப்பிக்கக்கூடிய கட்டியங்கள் சேவிக்கப்படுகின்றன. அதிலே முதல் கட்டியம் ஸ்ரீ பிரஹ்லாத ஆஹ்லாதன ஹிரண்ய பயங்கர வரேண்ய நிருசிம்ஹ சரண்யா ஹெச்சரிகை. நிருசிம்ஹன் நரத்வம் சிம்ஹத்வம் இரண்டையும் கலந்திருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாள் அவரையே சரண்யனாக பற்றி இருக்கிறாராம். சரணமடைய தகுந்தவர் நரசிம்ம பெருமாள். ஏன்னா ஆபத்து காலத்தில் ரட்சித்தார் அல்லவா. இங்கு இருக்கிறான் எம்பெருமான் அந்த சிறு குழந்தை கையை காட்ட, நிச்சயம் அங்கு இருக்கிறேன்னு பெருமான் அதே க்ஷணத்திலே அப்பொழுதே அவன் வீய தோன்னிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன்னு நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அப்போ அந்த பிரஹ்லாதன் எங்கு கை காட்டினானோ அதே இடத்திலே அதே நொடியிலே அங்கேயே பெருமான் ஆவிர்பவித்து தான் சத்தியனாக எப்பொழுதும் சத்தியமாக எங்கும் வியாபித்திருக்கிறார் என்பதை அற்புதமாக நிலைநாட்டினார். குழந்தைக்கு ஆபத்து வந்த சமயத்தில் ஓடோடி ரட்சித்தார். அப்போ இவர்தான் நம்ப தகுந்தவர், நம்பனை நரசிங்கனை என்று பெரியாழ்வாரும் தெரிவிக்கிறார். அப்போ அவரே பற்ற தகுந்தவர், அவருடைய திருவடிகளை எப்பொழுதும் பற்றி இருப்பவர். நிருசிம்ம சரண்யா ஹெச்சரிகை. நிருசிம்மனை சரணமடைந்திருக்கக்கூடியவர் ராமானுஷர். அந்த நரசிம்ம பெருமாள் இரண்டு உருவங்களையும் கலந்திருக்கிறார். இரண்டு தன்மைகளோடு சேவை சாதிக்கிறாராம். ஒன்றோடு ஒன்று விரோதம். சாதாரணமாக மனுஷத்துவம் அது மிருகத்துவத்தோடு சேராது, விலங்குத்தன்மைங்கிறது மனிதத்தன்மையோடு சேராது. சேராததை சேர்க்கக்கூடியவன், அகடித கடனா சாமர்த்தியம் கொண்டிருப்பவன் எம்பெருமான். சேராததை சேர்க்கக்கூடியவன். அதுல என்ன அழகுன்னா, தான் சேர்த்திருப்பது
இது ஏதோ புதுமையாய் கண்ணுக்கு புலப்படாதா, ஏதோ ரொம்ப வியக்கத்தக்க வகையில இருக்குமான்னு கேட்டால் அப்படியும் இருக்கும். அதே சமயத்துல அது அழகு ரொம்ப மிளிர்வதாகவும் இருக்கும். நாமெல்லாம் கூட சில தன்மைகளை சேர்ப்போம், ஆனால் ஒன்றோடு ஒன்று பொருந்தவே பொருந்தாது, பார்ப்பதற்கே ரசிக்காது, அது ஒன்றும் பெருமை வாய்ந்ததாகவும் இருக்காது. ஆனால் பெருமாள் கலந்தது எப்படி இருக்கிறதுன்னா, இது ஏதோ ரொம்ப பழையதானதாய், ரொம்ப புதியது, பார்ப்பதற்கு அருவருக்கத்தக்கது என்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நெடுநாளாகவே இப்படி இருக்கிறது போல இருக்கிறதுங்கிற ஒரு எண்ணமும் ஏற்படுகிறது. அதே சமயத்துல அவரை சேவிக்கிற சமயத்துல அத்தனை மகிழ்ச்சி ஆனந்தமும் ஏற்படுகிறது. அப்படி கலந்திருக்கிறார். அது மட்டும் அல்லாது இரண்டு தன்மைகளை வெம்பெருமானிடத்துல கலந்திருக்கின்றன. அதைத்தான் இந்த கட்டியத்துல சொல்லும் பொழுது பிரஹ்லாத ஆஹ்லாதன, அடியவனான பிரஹ்லாதன் பக்தன் அவனை எப்பொழுதும் குளிர் வைக்கிறார், குளிர்ந்த நோக்கத்தோடு பார்க்கிறார். அதே சமயத்துல ஹிரண்ய பயங்கர வரேண்ய, ஹிரண்ய கசிபுவுக்கு பயங்கரனாக தோன்றுகிறாராம். வளர்ந்த வெங்கோபம் அடங்கலொன்னாய் என்ன அந்த பாசுரத்துல சொல்லும் பொழுதும் மிகுந்த கோபம், கோபத்தினுடைய வடிவமே நரசிம்மர் என்று சொல்லுகிறா போல அத்தனை கோபம் சீற்றத்தோடு இருந்தார். அப்ப அத்தனை சீற்றத்தோடு இருப்பவர் அடியவர்களுக்கும் அத்தனை கோபத்தை காட்டுவாரானா, அடியவரிடத்துல அத்தனைக்கத்தனை சாந்தி, பொறுமை, குளுமை, அனுகிரகம், ஒரே கனிந்த குளிர்ந்த கட்டாட்சம். இது சிங்கத்துக்கு கூட அந்த பெருமை உண்டாம். குழவீடை காலிட் எதிர்ந்து பொறும் கோவர்தனம் என்னும் கொத்த குடையேன்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். கோவர்தனகிரி, அதுல பல விலங்குகள் எல்லாம் அது அப்படி சஞ்சரித்து கொண்டிருந்தன. அதிலே சிங்கம் அது என்ன செய்கிறதா, தன்னுடைய குட்டி, அந்த பேடை பெண் சிங்கமானது தன்னுடைய குட்டிக்கு, சிங்க குட்டிக்கு ஒரு கணம் பால் கொடுத்து கொண்டே இருக்குமாம். அதே சமயத்துல எதிரிகள் யாரானும் வந்து எதிர்க்க நேரிட்டால், அப்படி கண்ணில் பட்டால் அவர்களிடத்துல அத்தனை கோபம் கொப்பளிக்க கர்ஜிக்குமாம், அவர்களிடத்துல சீற்றம் கோபத்தை வெளிப்படுத்துமாம். அப்ப எதிரிகளிடத்துல ஒரு க்ஷணத்திலேயே அந்த எதிரிகளிடத்துல கோபத்தையும் வெளிப்படுத்துகிறது. அதே சமயத்துல தன்னுடைய குட்டிகளுக்கு அது பாலை கொடுத்து கொண்டு அன்பையும் வெளிப்படுத்துகிறது. இது சாதாரண ஒரு சிங்கத்துக்கே அன்பையும் கோபத்தையும் ஒரே சமயத்துல வெளிப்படுத்த முடியும்னா பெருமானுக்கு முடியாதா? அந்த நரசிம்ம பெருமாளும் பக்தனான பிரஹ்லாதனுக்கு அத்தனை குளிர்ச்சியை கொடுத்து குளிர கட்டாட்சிக்கிறார், தன்னுடைய அன்பையெல்லாம் காட்டினார். அதே சமயத்துல அந்த அடியவனுக்கு விரோதியாய் அடியவனை எதிர்த்திருக்கக்கூடிய ஹிரண்யகசிபுவுக்கு தான் கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார், பயங்கரனாக தோன்றியிருக்கிறார். இப்போ நரசிம்ம பெருமாளை நாமெல்லாம் சேவிக்கிறோம். நம்ம கண்ணுக்கு அவர் எப்படி புலப்படுகிறார்? அவர் பார்ப்பதற்கு அச்சம் தரக்கூடிய விதத்திலே, ரொம்ப பயமுறுத்துகிற விதத்துல கண்ணில் பட்டுதுன்னு சொன்னால் அது அவரிடத்துல குற்றம் இல்லை, நம்முடைய மனசு குற்றத்தோடு இருக்கு. நாம பல குற்றங்களை புரிந்திருக்கிறோம், ஒரே தவறுகள் புரிந்திருப்பதினாலே நம் மனசுல அவர் அப்படி பயங்கரமா தோன்றுகிறார். அதே அவரை சேவிக்கும் பொழுது இன்னும் ஆச்சரியமா இருக்கார். இத்தனை அழகா, அழகியான் தானே அரியுருவன் தானே பழகியான் தாளே பணிமின் என்ன திருமழிசையாழ்வார் சொன்ன மாதிரி அத்தனை அழகோடு பெருமான் மிளிர்கிறார்னு மனதிலே பட்டதுன்னு சொன்னால் நாமெல்லாம் சாத்விகர்களாக இருக்கிறோம், பக்தர்களாக இருக்கிறோம்னு அர்த்தம். அவர் நமக்கு பயங்கரனாக தென்பட்டார்னா நாமெல்லாம் ஹிரண்யகசிபு கோஷ்டியில இருக்கோம்னு அர்த்தம். கண்ணாடியில அழுக்கு இருந்ததுன்னா பிரதிபிம்பம் அழுக்காகத்தான் தெரியும். கண்ணாடியில அழுக்க தொடைத்தால் அப்ப பார்ப்பவருடைய முகமும் பிரகாசமா தெரியும். இவ்வாறு நம்முடைய உள்ளம் அழுக்கு பதிந்து இருக்கிறதுன்னா அவரும் நமக்கு அச்சமூட்டுகிற விதத்திலே பயங்கரனாக தோன்றுவார். நாம தெளிவான உள்ளத்தோடு இருக்கிறோம்னா பிரசன்னமாய் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தத்தோடு வெம்பெருமான் நமக்கு சேவை சாதிப்பார். இதைத்தான் இந்த முதல் கட்டியத்திலே பிரஹ்லாத ஆஹ்லாதன ஹிரண்ய பயங்கரவரேண்ய நரசிம்ம சரண்யா ஹெச்சரிகை என்ன ராமானுஷர் இதோ இப்படிப்பட்ட எம்பெருமானை அனுபவித்து பல்லாண்டு பாட எழுந்தருளிருக்கிறார். வெம்பெருமானையே எப்பொழுதும் சரணமாக பற்றி இருப்பவர் ராமானுஷர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து மற்றொரு கட்டியம், பள்ளியிலோதி வந்த ஒள்ளிய சிறுவன் ஆதி தெள்ளிய சிங்கத்தின் பள்ளியளவான தேவா ஹெச்சரிகை. இந்த ஆதிசேஷன் அவரே ராமானுஷராக அவதரித்தார் என்னதான சரித்திரம் பார்க்கிறோம். ராமானுஷர் சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரம். அந்த ஆதிசேஷன் யாரு? எம்பெருமானுக்கு திருப்பள்ளியாக படுக்கையாகத்தான் இருக்கிறார். அதைத்தான் இந்த கட்டியத்திலே நரசிம்ம பெருமானுடைய பள்ளி அளவு அப்படின்னா அவருடைய திருப்படுக்கையாகவே இருக்கிறார். அவருடைய திருப்படுக்கையாய் எப்பொழுதும் அவர் படுத்து கொள்ளுவதற்கு துணையாக அதற்கு உபகாரம் செய்யும் அந்த தொண்டை செய்து கொண்டிருக்கக்கூடியவரான ஆதிசேஷன் அவரே ராமானுஷராக அவதரித்தார். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கு ஒண்ணுமோர் பொறுப்பிலனாகின்னு திருமங்கையாழ்வார் இந்த க்ஷேத்திரத்துல தெள்ளிய சிங்க பெருமானை பல்லாண்டு பாடுகினார். அந்த பாசுரத்திலிருந்தே தான் இந்த சொற்கள் எல்லாம் எடுத்து இந்த கட்டியம் சேவிக்கப்படுகிறது. பள்ளியில் ஓதி வந்த
ஒள்ளிய சிறுவன், பள்ளியில் ஓதி வந்தான். வித்யாசாலை பாடசாலைக்கு அனுப்பி நல்லா பாடத்தை கற்றுக்கொண்டு வான்னு தந்தை ஹிரண்யகசிப்பு அனுப்ப போய் இவனும் அந்த சுக்கராச்சாரியர் அவருடைய பிள்ளைகளிடத்துல நன்றாக பாடம் வாசித்தார். ஆனால் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் இவர் கர்ப்ப ஸ்ரீமான், கருவிலே திருவுடையவன், எம்பெருமான நன்றாக அறிந்தவன். ஆகவே அவர்களுக்கே பாடம் சொல்ல ஆரம்பித்தான். இது கேட்டு இவனுக்கு நாம் பாடம் சொல்ல முடியாது, கொண்டு போய் தகப்பனாரிடத்திலே விடலாம் என்று கொண்டு வந்து விட, பின்னர் தகப்பனார் அவனை நிறைய துன்புறுத்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். பள்ளியில் ஓதி வந்த ஒள்ளிய சிறுவன், பாடசாலைக்கு போய் திரும்பி வந்தவன் ஒள்ளிய சிறுவனாக இருக்கிறான் அப்படின்னா மிகவும் அழகு வாய்ந்தவனாக இருக்கிறானா. நம்ம பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைக்கு போயிட்டு வந்ததுன்னா அவர்கள் அத்தனை மணி நேரம் அங்க செலவழித்து ஒரே சோர்வோடு காலங்கார்த்தால் அனுப்பறச்ச நல்ல அழகா அலங்காரம் பண்ணி அனுப்புவோம். திரும்பி வர சமயத்துல அழகு அலங்காரம் எல்லாம் போய் ஒரே சோர்வாக அந்த வர்ற களைப்பு பார்க்கறச்சியே அவ்வளவு ரொம்ப களைப்போடு ஒரு வெறுப்போடு தான் குழந்தைகள் வருவார்கள். அனைத்தையும் தூக்கி விசிறி போட்டு அண்ணா புத்தாடைய மறுபடியும் வேறு உடைகளை அணிந்து கொண்டு தின்பண்டங்கள் ஏதானு சாப்பிட்டு தான் அழகே குழந்தைக்கு வரணும். இப்போ சோர்வா ரொம்ப களைப்போடு காணப்படும் நம்முடைய குழந்தைகள். ஆனால் இந்த பிரஹ்லாதன் அவன் பாடசாலைக்கு போயிட்டு இன்னும் தெம்பா திரும்பி வருகிறான். ஏன்னா அங்க இருப்பவர்களுக்கெல்லாம் எம்பெருமானை எடுத்து சொல்லி இவன் தான் தெய்வம், பரமாத்மா இவர்தான், நாமெல்லாம் அவருக்கு தொண்டர்கள் என்று எம்பெருமான் விஷ்ணுவினுடைய பரத்வத்தை நன்றாக பேசி அனுபவித்தவன். ஆகையினாலே ஒள்ளிய சிறுவன், சிறுவனா இருக்கிற சமயத்திலேயே அழகு வாய்ந்தவன், அந்த பாடசாலைக்கு சென்று வந்து அத்தனை அழகோடு இருப்பவன். ஒள்ளிய சிறுவன் ஆதித்தள்ளிய சிங்கத்தின், அந்த ஒள்ளிய சிறுவனுக்காக ஆதித்தள்ளிய சிங்கம் அவரே அந்த எம்பெருமான் நரசிம்ம பெருமாள் வந்து தோன்றினார். இந்த குழந்தைக்காகத்தானே தோன்றினார். ஜெகத்துக்கெல்லாம் காரணம் அவர். எல்லா தூண்கள்லையும் எல்லா துரும்பிலும் வியாபித்து அந்தர்பகிஷ்ட தற்சர்வம்னு நிறைந்திருப்பார்னு குழந்தை சொல்ல, அதை சத்தியம்னு நிரூபிப்பதற்காகவே தெள்ளிய சிங்கமாக தெளிவான சிந்தையோடு அவதரித்தார். தெள்ளிய சிங்கம் அப்படின்னா கலக்கமே இல்லை இல்லையே. பிரஹ்லாதனை ரட்சிக்கணும், ஹிரண்யகசிபுவை முடிக்கணும்னு அத்தனை கோபத்தோடு வந்தாரே. கோபம் வந்தால் கலக்கம் வருமே. நான் கோபத்துல கண்ணு மண்ணு தெரியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். கோபத்துல ஒருத்தர் இருக்காருன்னா அவரை கட்டுப்படுத்துவது ரொம்ப சிரமம் என்று உலகத்துல பார்க்கிறோம். பெருமானும் கோப வசப்பட்டு இருக்கிறான்னா அப்ப அவர் ரொம்ப கலங்கி போயிருப்பார். கோபத்தினால என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னே புரியாமல் செய்வரான்னு கேட்டால் கண்டிப்பா அப்படி நடந்து கொள்ள மாட்டார். இவர் பரமாத்மா. ஆகவே தெள்ளிய சிங்கமாக அவதரித்தார். தெளிவான சிந்தையோடு அடியவர்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அடியவர்களை எதிர்ப்பவன் யாரோ அவனுக்கே அத்தனை ஆபத்தும் ஏற்பட வேண்டும், அவனுக்குத்தான் தண்டனை ஏற்பட வேண்டும் என்ற அந்த தெளிவோடு பிரஹ்லாதனை ரட்சித்தே தீருவது, ஹிரண்யகசிபுவை முடித்தே தீருவதுங்கிற அந்த தெளிவோடு வந்து அந்த ஹிரண்யகசிபை முடித்திருக்கக்கூடிய எம்பெருமான் தெள்ளிய சிங்கம். தெள்ளிய சிங்கத்தின் பள்ளி அளவான தேவா, அவர் படுத்து கொள்ளுவதற்கு சயனிப்பதற்கு அழகான அந்த மிருதுவான பஞ்சசயனம் என்று சொல்லக்கூடிய 5 தன்மைகள் பொருந்தி இருக்கக்கூடிய திருப்படுக்கையாக ஆதிசேஷன் தான் இருக்கிறார். நல்ல மெத்துன்னு இருக்கணும் படுக்கை, விஷாலமா இருக்க வேண்டும், தூய்மையா வெண்மை நிறம் கொண்டதாக ரொம்ப பார்ப்பதற்கே ரொம்ப சுத்தமா இருக்க வேண்டும். அடுத்து அழகு இருக்க வேண்டும். அடுத்து நல்ல வாசனை பரிமளம் வீச வேண்டும். இந்த மாதிரி பல தன்மைகள் படுக்கைக்கு இருக்கணும். அதெல்லாம் கொண்டு ரொம்ப விஷாலமாய் மெத்தன்ன பஞ்சசயனமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் இதே அவரே இங்கு ராமானுஷராக இதோ வந்து இந்த நரசிம்ம பெருமாளை சேவித்து அனுபவித்து பல்லாண்டு பாடுகிறார் என்று ராமானுஷருடைய பெருமை இந்த கட்டியத்திலே சேவிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ராமானுஷருடைய திருவடிகளை நாமும் பணிந்து பல்லாண்டு பாடுவோம், கைங்கரியங்களை புரிவோம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்தியாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.